வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகமே ஒழுக்கி வருகிறது. சமீப காலத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரையில மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகராக மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்து கொண்டிருந்த நம்ம ரோபோ சங்கருடைய மரணம் சினிமா துறை மட்டுமல்லாமல் சின்னத்திரை சினிமா வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து மாரி என்கிற திரைப்படத்தின் மூலம் தனுஷ் அவர்களுடன் நடித்து மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகரான ஒரு அங்கீகாரத்தை பெற்ற நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகளுக்கு கோலாகலமாக திருமணம் நடத்த முடிந்தார். அந்த அளவுக்கு குடும்பத்துடன் ஒன்றியிருந்த நம்முடைய ரோபோ சங்கர் அவர்களுக்கு சமீப காலமாக மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீரென மயக்கம் போட்டு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ஒழுக்கியிருந்தது. இவருக்கு நிறைய பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சின்னத்திரை நடிகர் காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவு செய்தி சினிமா துறை மட்டுமல்லாமல் பிரபலங்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருக்கு நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபலமான பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர் திடீரென மரணம், கடும் சோகத்தில் ரசிகர்கள், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபலமான பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர் திடீரென மரணம், கடும் சோகத்தில் ரசிகர்கள். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி தொடர் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து சமீப காலத்துக்கு முன்னாடி தான் இந்த சீரியல் நிறைவு பெற்றது. இந்த சீரியல் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மனதில் கொண்டாடிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நிறைய நாட்களில் மேல் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் பெற்றுக் கொடுத்தது. இந்த சீரியலில் நடித்த நடிகர்கள் அனைவருமே நல்ல ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் இப்போ வரைமே ஒவ்வொரு குடும்பங்களாக இந்த கேரக்டர் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை கொண்டு வருதுன்னு அவங்க கடைசியாக நடித்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அதில் வெளிப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் ராதிகாவுடைய அம்மா கோபி வீட்டிற்கு போக சொல்ல அவரும் இங்கே தினம் சண்டைகள் போடுறாங்க. பாக்கியா வேலையில் வம்புழுத்து ராதிகாவை கோபியினுடைய தாயார் திட்டும் போது இதனால் சண்டை வெடிக்க கோபியும் ராதிகாவை திட்டி போடுறாங்க. இந்த காட்சி தான் இந்த எபிசோடில் நேற்று கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முடிவடைந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மேய் என்ற பெங்காலி தொடரின் ரீமேக் ஆனதை பாக்கியலட்சுமி ஓடிக்கொண்டிருந்தது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அனுபமா என்ற பெயரில் ரீமேக் ஆகி வருகிறது. தற்போது என்னவென்றால் அனுபமா தொடரில் முக்கிய படத்தில் நடித்து வந்திருந்த நிதேஷ் பாண்டே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போயிருக்கிறாரு. நடிகருடைய உயிரிழப்பு கேட்டு செய்தியை கேட்டு ரசிகர்கள் கடும் துக்கத்தில் ஆழ்த்து போயிருக்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.